வணக்கங்க. இன்னைக்கு இந்த கிழங்க வச்சு 2 வகையான அடை நான் செஞ்சு காட்டப் போறேன். நீங்களும் அத மாரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கிழங்கோட தோல நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு தெரியல. பட் நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு கத்தி ஒண்ணு வச்சுட்டு இப்படி கீறிக்கோங்க. கீறிட்டு இத கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா, இது சீக்கிரமா உரிக்கலாம். இதை விட ஈஸியான மெத்தட் உங்களுக்கு இந்த உரிக்கிறதுக்கு, இந்த தோலை உரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, மறக்காம அத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். லைக் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு, கமெண்ட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் காசுலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம பார்த்து பார்த்து ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவ அத வீட்ல உள்ளவங்க கூட நம்மள அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனா யாரோ ஒரு முகம் தெரியாதவங்க நம்மள மனசார பாராட்டுவாங்க. அது ஒரு பெரிய உற்சாகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு அவ்ளோ பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவ்ளோ அவ்ளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நான் எப்படி இதுக்கெல்லாம் நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவ்ளோ சந்தோஷமா இருக்குங்க. ம். ஒரு சின்ன விஷயம் அது பாருங்க. எங்கேயோ யாரோ இருக்கோம். அம் நம்ம வீட்ல உள்ளவங்களே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்கலாம் மனசார அத பாராட்டுறீங்க, லைக் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் நானு. லைக் பண்ணவங்களுக்கு, கமெண்ட் போட்டவங்களுக்கு, இந்த வீடியோவ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த கஷ்டமும் இல்லாம, ஆண்டவனோட புண்ணியத்துல எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இத மாரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு இந்த முறையில தாங்க உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இத சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கிழங்க இத மாரி செத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாரி செத்தி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸியில போட்டு தான் நம்ம அரைக்க போறோம். அதனால உங்களுக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது கட் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த அடை செய்யறதுக்கு நான் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி 1/4 படி. உங்களுக்கு அது தெரியலன்னா டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. 1/4 படி இட்லி அரிசி, புழுங்கல் அரிசியும், 1/4 படி பச்சரிசியும் ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். ஏன் நான் சில பேர் புழுங்கல் அரிசியில மட்டும் செய்வாங்க. ஏன் நான் பச்சரிசி சேர்க்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் அடை சாப்பிடறதுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதனால நான் பாதிக்கு பாதி புழுங்கல் அரிசியும், பச்சரிசியும் எப்பயும் அடை செஞ்சப்போ சேர்த்துப்பேன் நானு. நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம 2 வகையான அடை செய்யறதுனால, இத நம்ம பாதியா பிரிச்சுக்கலாம். எல்லாமே நம்ம பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம். உரப்படைக்கு ஒரு டிவிஷனும், இன்னொன்னு வெல்லம் போட்ட அடைக்கு ஒரு டிவிஷனும் நம்ம பிரிச்சு எடுத்துக்க போறோம். இதை எப்படி நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த செத்தி வச்சிருக்கோம் கிழங்கு இல்லைங்களா? இதை நம்ம பாதி உரப்படைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாதி தித்துப்படைக்கு, வெல்லம் போட்ட அடைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் செத்தி வச்சிருக்க அடையில பாதிய நான் எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசிய போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி, இது கொஞ்சம் மசியாது இல்லைங்களா? அதனால இத மட்டும் தண்ணி சேர்க்காம, இத கொஞ்சம் கரகரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதிலயே பார்த்தீங்கன்னாக்கா, 1, 2 அரைப்படல. ஆனா அரைப்படலன்னா நம்ம கவலைப்பட வேணாம். இது நல்ல எல்லாமே அரைப்படணுங்கிறதுக்காக தான் முதல்ல நம்ம கிழங்க ஊட்டிக்கிட்டோம். நம்ம மிக்ஸியில போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப எடுத்து வச்சிருக்க அரிசியில பாதி அரிசிய இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சுக்க போறோம். இப்ப இதுல கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கிறேன் நானு. நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசிய 2ஆ பிரிச்சு கொஞ்சம் நம்ம அதுல சேர்த்திருக்கேன் நானு. நீங்க 2 அடை செய்றீங்க அப்படின்னாக்கா, 2ஆ பிரிச்சுக்கோங்க. அரிசி எல்லாத்தையுமே 2ஆ பிரிச்சுக்கோங்க. கார அடை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இனிப்பு அடை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நான் கொஞ்சமா அரிசி சேர்த்திருக்கேன். இந்த அரைச்சு வச்ச கிழங்கோட கொஞ்சமா அரிசி சேர்த்திருக்கேன். இதுக்கு 4 காஞ்ச மிளகாய் ஏற்கனவே நான் ஊற வச்சுட்டேன் நானு. ஊற வச்சீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியா மசியும் அதுக்காக. ஒரு பெரிய ஸ்பூனால டேபிள் ஸ்பூனால பெருஞ்சீரகம் நான் யூஸ் பண்றேன்.
நான் முதல்ல வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நானே பெருஞ்சீரகம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ காஞ்ச மிளகாவையும் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை சேர்த்து அரைச்சோம்னாலே அரைப்படாத கிழங்கெல்லாம் வந்துட்டு நல்லா உங்களுக்கு மசிஞ்சிரும். சூப்பராக மசிஞ்சிட்டு பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இந்த அடையை செய்யலாம். இதை நான் ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இன்னும் ஒரு டிவிஷன் இருக்குது இல்லைங்களா? நம்ம பாதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறதுல வந்து கிழங்குல வந்து கொஞ்சம் தான் அரிசி, ஏன்னா கிழங்கு மசியறதுக்காக கொஞ்சம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணி அந்த காரத்துக்கு காஞ்ச மிளகா, வரமிளகா, அந்த சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அந்த பாதியாக பிரித்து வச்ச அரிசியில் இதுக்கு உண்டான அரிசி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை திரும்ப அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ இந்த கார அடைக்கு தேவையான அரிசியில் பேலன்ஸ் அரிசியை நான் இதில் போட்டுக்கிட்டேன். இந்த 2 வகையான அடைக்குமே வந்து நான் 2 மூடி வந்து தேங்காய், அதாவது ஒரு டைப்பான அடைக்கு வந்து 1 மூடி தேங்காய்ன்ற ரேஷியோவில் 2 வகையான அடை செய்ய போகிறோம் இல்லைங்களா? அதனால் 2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதனால் இதில் ஒரு பாதி தேங்காவை வந்து கார அடைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பாதி தேங்காவை சேர்த்துக்கிட்டேன். இந்த அடைக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடைக்கு தண்ணி ஊற்றி சேர்க்கக்குள்ள கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் கம்மியாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு, ஏன்னா தண்ணியாக தோசை மாவு மாதிரி போயிடக்கூடாது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நம்ம. இதையும் வந்துட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த கார அடையோட இந்த தேங்காய் சேர்த்து அரைச்ச இந்த அரிசியும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் தான் நான் எப்பயுமே செய்கிறது, கம்மியாக தான் செய்கிறோம் இல்லைங்களா? இதை நீங்கள் கிரைண்டர்லேயும் கூட போட்டுக்கலாம். நீங்கள் செஞ்சீங்க நிறைய பேருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஒரே தடையாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அது இதை விட ஈஸியாக இருக்கும். எனக்கு மிக்சி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கிரைண்டரில் போட்டு அதை வலிச்சு எனக்கு அந்த கிரைண்டரில் போட்டு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் இது மாதிரி செஞ்சுக்கிறது நான். இது கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை தாங்க. ஆனால் எனக்கு வந்து அலுப்பு தட்டவே தட்டாது. ஏன்னா எனக்கு இந்த கிழங்கு அடை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு அலுப்பே பார்க்க மாட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து செய்வேன் நான். இதில் வந்து பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 90% வந்து கார அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. கார அடைக்கு உள்ள ப்ரிப்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கார அடைக்கு நான் மஞ்சத்தூள் வந்து சேர்க்குறேன் நான். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதை கம்மியாக சேர்த்துக்கோங்க. அந்த பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துருக்கோம், இது ஜஸ்ட் வாசனைக்காக தான். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்காமல் இந்த அடையை வந்து நிறைய பேர் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து செய்யுங்க. மஞ்சத்தூள்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி உள்ளது. அதனால் இந்த அடைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கண்டிப்பாக கட்டாயம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை தான், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா இதுக்கு சோம்பேறித்தனப்படவே மாட்டீங்க. இந்த அடை செய்கிறதுக்கு வந்து என்னடா இந்த அடை செய்யணுமான்னு சோம்பேறி, ரொம்ப ஆர்வமாக செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அடை. அதனால் நான் வந்து இதுக்கு கொஞ்சம் கூட சோம்பேறித்தனமே பண்ண மாட்டேன். இந்த கிழங்கு வாங்கினாலே நான் வந்து இந்த 2 அடையும் நான் செஞ்சுருவேன் எப்பயுமே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. ஒரு 6 மணிக்கு இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 8 மணிக்கு டிஃபனுக்கு வந்து சூப்பராக இது ரெடி ஆகிடும். மாவு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஊற்றின உடனே இதை புளிக்க வைக்கலாம் தேவை கிடையாது. உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊற்றுறது தான் இந்த அடை. நீங்கள் மாவு அதிகமாக இருந்ததுன்னா சூப்பரான உரப்பு கிழங்கடைக்கான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதிகமாக உங்களுக்கு மாவு இருந்ததுனாக்கா அடை ஊற்றுனதுக்கு அப்புறம் உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நீங்கள் உடனே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ 1 ஹவருக்கு முன்னாடி வெளில எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த அடை வந்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பாதி தான் கார அடைக்கு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, மீதி பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இனிப்பு அடைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு கிழங்கை வந்து அரைச்சிக்கணும் நம்ம. ஏன்னா இந்த அரிசி கூட போட்டு அரைச்சோன்னாக்கா இது 1 2 சில இது அரைப்படாது. அதனால் இதை வந்து கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இனிப்பு அடைக்கு பாதி அரிசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக வந்துட்டு இப்போ இந்த அரைச்ச இந்த கிழங்கு கூட சேர்த்து
நல்லா அரைப்பட்டுட்டு பாருங்க. இதில் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இல்லை 2 டிவிஷனாக இதுக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த இனிப்பு அடைக்கு இன்னொரு பவுலில் வந்து இதை அரைச்சதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இனிப்பு அடைக்கு வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது மாதிரி நல்லா வந்து திக்காக அரைச்சிக்கோங்க. ஏன்னா வெல்லம் போட்டு அரைக்கக்குள்ள தண்ணி விடும் உங்களுக்கு. காரத்துக்கு ஊற்றுற மாதிரி தண்ணி வந்து இதுக்கு ஊற்றக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். இனிப்பு அடைக்கி எடுத்து வச்சுருந்தா மீதம் உள்ள அரிசியை நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நான் வெல்லம் சேர்க்குறேன். இது மெஷர்மெண்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்மளுடைய அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதோடைய ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் கூடையோ குறைச்சோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு துல்லியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் முன்னாடியே சொன்னபடி காப்படி அரிசி மெஷர்மெண்ட்டில் தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 கிராம் இருக்கும் வெல்லம். அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எனக்கு இது வந்து போதும். இந்த ஸ்வீட் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த சமையல் பண்ண தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நம்ம அரிசியை பார்த்தாலே போதும். எப்படி நம்ம வந்து குழம்புக்கு வந்து உப்பு லெவல் வந்து கரெக்டாக நம்ம போடுறோமோ, அதை மாதிரி வெல்லம் வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நமக்கு வந்துடும் உங்களுக்கு. இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு, கார அடைக்கி எப்பயுமே நார்மலாக உப்பு போடுவோம். எந்த இனிப்பு பலகாரத்துக்கும் வந்துட்டு உப்பு வந்து ரொம்ப கம்மியாக போடணும். சில பலகாரத்துக்கு வந்து உப்பே போட தேவையில்லை. இனிப்பு பலகாரத்துக்கு வந்து உப்பு நம்ம போடவே தேவை கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போடணும். நான் அந்த பாருங்க இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். கம்மியாக தான் வந்து நம்ம வந்து இதுக்கு உப்பு சேர்க்கணும். தண்ணி அதிகமாக விடாதீங்க. வெல்லம் வந்து உங்களுக்கு தண்ணி விடும். அதனால் தேங்காய் சேர்த்துருக்கோம், அரிசி சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம். இதை சேர்த்து அரைச்சிட்டு தண்ணி பத்தலைன்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, வெல்லம் சேர்த்து அரைக்கக்குள்ளே தண்ணி விடும். அதனால தண்ணி சேர்க்க வேணாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், அதனால தான் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே அரைச்சி வச்ச கிழங்கு கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் பொடி நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அரைச்சி வச்சுருந்தேன். அதனால நான் ஏலக்காய் பொடி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட வந்து ஏலக்காய் பொடி இல்லைன்னாக்கா, நீங்கள் இந்த வெல்லம் போட்டு அரைக்கிறாங்க இல்லைங்களா, அப்பயே ஒரு 4 ஏலக்காவை போட்டு அரைச்சிக்கோங்க. இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டு செய்கிற அடை வந்து தண்ணி மட்டும் பார்த்து தான் நீங்கள் விட்டு அரைக்கணும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக வந்து எவ்வளோ தண்ணி விடணுமா விட வேண்டாமா, எவ்வளோ தண்ணி விட்டு அரைக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நான் தெளிவாக எந்த குழப்பமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக வந்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு பலகாரம் செய்யக்குள்ள அதில் நமக்கு வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸும் வந்து வரக்கூடாது. இதை மீறி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாக்கா மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செமையாக கம்மன்னு ஏலக்காய் வாசனையோட வெல்லம் போட்ட இனிப்பு அடை மாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரே நேரத்தில் காரத்துக்கான அடையும் இனிப்பு அடையும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. ஒரு அரிசி தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். கிழங்கு எல்லாமே ஒன்று தான். தேங்காய் எல்லாம் இது எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறதுக்குனால அந்த கிழங்கெல்லாம் எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம ஒன்றா தான் செய்ய போகிறோம். நம்ம தேங்காயிலேருந்து அரிசியிலேருந்து காரத்துக்கு வந்து நம்ம வெங்காயத்தை தனியாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதில் வெல்லம் ரெடி பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். தனித்தனியாக எடுத்து போட்டு கடன்னு இது ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இது ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு இது. இப்போ நம்ம இனிப்பில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிப்பு அடை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் செஞ்சு காட்டுறேன், ஊற்றி காட்டுறேன். இனிப்பு அடை வந்து செய்யக்குள்ள கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். உங்களுக்கு பிஞ்சு பிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை எடுக்கணும். நம்ம சின்னதாக ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஒன்றும் பெரிய அடையாக ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. சின்னதாக நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக சின்ன அடையாக வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஊற்றிக்கோங்க.
கல் காஞ்சோன்னே இனிப்பு அடை ஊற்றக்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பை வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஏன்னா இது வந்து கீழே ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி போகும். அதனால கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கேமரா இருக்கிறதுனால எனக்கு தோசை திருப்பி வச்சு எடுத்து போட முடியல. அதனால வந்துட்டு நான் இந்தாண்ட கேமராவை எடுத்து வச்சுட்டு திருப்பி போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி தான், நான்ஸ்டிக் தான், உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. வேறு ஒன்றுமே கிடையாது இதில். இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கு பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பயமே கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த இனிப்பு வடை வந்து வரவே வராது. எப்படி அதிரசம் வந்து நமக்கு சவால் விடுமோ அது மாதிரி இந்த இனிப்பு வடையும் சவால் விடும். பட் பக்குவமாக நம்ம செஞ்சோம்னா சூப்பராக நம்ம செய்யலாம். அவ்வளோதான், இது வெந்திருக்கும், எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கார அடை ஊற்றிக்கலாம். நான்ஸ்டிக் தான், எண்ணெய் தேவைப்படாது. பட் அடைனாலே கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். எப்படி வந்து சில பேருக்கு வந்து பிரியாணிக்கு வந்து சால்னா தொட்டு சாப்பிட்டா பிடிக்காது. நானும் அந்த ரகம் தாங்க. பிரியாணிக்கு வந்து சால்னா தொட்டு சாப்பிட்டா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே போயிடும். அதுமாதிரி இந்த அடைக்கு வந்து சட்னி, அவியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. நான் அடைக்கெலாம் இந்த அவியல், சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா அந்த அடையோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் நான் வந்து இந்த கிழங்கடைக்கு வந்து எந்த சைடிஷுமே தேவையில்லை. அப்படியே சூப்பராக அப்படியே வச்சுட்டு இதை சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அவியல் செஞ்சுக்கோங்க, சட்னி செஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து கிழங்கடைக்கு வந்து யாரும் சைடிஷ் கேட்க மாட்டாங்க. அதனால் நான் எதுவும் இன்றைக்கி செய்யலை. உங்கள் வீட்டில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சட்னி வச்சுக்கோங்க. தேங்காய் சட்னி இதுக்கு நல்லாயிருக்கும். அவியல் நல்லாயிருக்கும் அடைக்கு. பட் எனக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்கவே பிடிக்காது. அடைன்னா அந்த டேஸ்ட்டோடு சாப்பிடணும். அடையோட டேஸ்ட்டே போயிடும் அந்த சட்னி தொட்டு சாப்பிட்டாலோ இல்லை அவியல் வச்சு சாப்பிட்டாலோ. அடைனாலே கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக விட்டால் தான் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மழை காலமாக இருக்குது உங்களுக்கு, ஜீரக தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. எப்பயுமே நல்ல ஒரு பெரிய குண்டானில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மழை காலத்துலேருந்து வரக்கூடிய இந்த சளி, ஜுரம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வந்து சேஃபாக பார்த்துக்க முடியும். நம்ம செஞ்ச இனிப்பு அடை ரெடி. இப்போ கார அடையும் ரெடியாக போகுது, உரப்படையும் ரெடியாக போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேமரா ப்ராப்ளம்ங்க. நான் முன்னாடி கேமரா வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டில். அதனால் தோசை திருப்பி விட்டு இப்படி எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து பக்கத்தில் வச்சுட்டு பரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கேமராவில் காட்டுறேன். இது பரட்டி போடுறதுலாம் ஒரு விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே வர்றது தான், ஈஸி தான். அதனால் அதெல்லாம் ஒன்றும் காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த பொறுமையாக பார்த்துட்டு இருந்த என்னோட அன்பான சகோதர சகோதரிகளுக்கும், அம்மா அப்பாக்களுக்கும், தம்பி தங்கைங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப மெனக்கெட்டு உங்களுக்காக போடுறேங்க. வீடியோ எடுத்து போடுறது அப்படிங்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு தான் இதெல்லாம் செய்கிறோம். சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். போன வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. இப்போ ரன்னிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது ஓடிட்டுருக்கு அந்த வீடியோ. இதுக்கும் அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவு வந்து கொடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு, கமெண்ட்டு, ஷேருக்கெலாம் எதுவும் உங்களுக்கு காசுலாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து ஒரு தட்ட வேண்டியதுதான். அது ஒரு சின்ன விஷயம்தான். பட் அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களை மாதிரி யூடியூபருக்கு, சின்ன யூடியூபருக்குலாம், ஃபேமஸான யூடியூபர்லாம் இல்லைங்க. 2 வருஷமாக போட்டுட்ருக்கேன். ஆனால் விடலை நான். கண்டினியூஸாக அது நம்ம வந்து போடணும். ஏதோ ஒரு 10 பேர் பார்க்கட்டும், ரீச் ஆகட்டும். நம்ம யாருன்ட்டு இந்தோனேஷியாவில் பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளோட போடுற நம்ம வீடியோஸ் போகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ், அவ்வளோதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கார அடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரே கிழங்கை வச்சு ஒரே நேரத்தில் கார அடையும் செஞ்சாச்சு, இனிப்பு அடையும் செஞ்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு